விஜய் வந்து திரிசாவை துணை முதல்வராக விடாப்பிடியா இருக்காரு. அதான் கூட்டணி பேச்சுவார்த்தை. கொஞ்சம் நேற்று நைட்டே இரவே அறிவிக்கிறது அல்லது இன்று அறிவிக்கப்பட வேண்டியது. அங்கே தனியாக மும்பையிலே திரிசாவும் டெல்லியிலே விஜயும் இருந்து பிஜேபியுடைய உச்சகட்ட தலைவர்களை தனிமையில் 2 பேரும் சந்திச்சு பேசி 40 சீட்டு, ஒரு துணை முதல்வர், 5 அமைச்சர், ஒரு ராஜ்யசபை, இதுதான் திரிசா மூலமாக பிஜேபிக்கு வைக்கப்பட்ட டிமாண்ட். அவர் துணை முதல்வருக்கு ஓகே பண்ணிட்டாரு. துணை முதல்வர் திரிசான்றத பிஜேபியும் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிறார். ஒரு விசாரணைக்காக போனவர் இப்படி யாராவது கிளாஸ இறக்கி விட்டாலும் கையாட்டி வந்திருக்காங்களா? ஒருத்தர் சொல்லுங்க. பாஜக வந்து மிரட்டு, என்ன மிரட்டுது? நீ வந்து சிபிஐ வழக்குல குற்றவாளி, நீ ஒன்னாயிருவ பாத்துக்க. ஒண்ணு திகார் ஜெயிலுக்கு போகணுமா, பிஜேபி கூட்டணி வேணுமா? ஜனநாயகம் படத்துல 500 கோடி ரூபாய்க்கு மேல எனக்கு கிடைச்ச தகவல் 600 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட். அவர் வந்து இப்ப வந்து ஒண்ணுமே இல்ல, இந்த தேர்தல்ல தேர்தலை விட்டு நான் புறக்கணிக்கிறேன் சொல்லுவாரு. இல்லையா, தேசிய ஜனநாயக கூட்டணியில நான் வந்து தீய சக்தி வீழ்த்துவதற்கு நான் எந்த சக்தியோடும் கூட்டி சேருவேன் அப்படின்னு சொல்ல போறாரு. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் திரு பசும்பொன் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். மகிழ்ச்சி. விஜய் அவர்கள் 3வது முறையாக சிபிஐக்கு ஆஜராகி வந்திருக்காரு. எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா கரும்புச்செடியோட போவார், அதுக்கப்புறம் ஒரு காஸ்டியூம் மாற்றினாரு. நேற்று பார்த்தீங்கன்னா அவர் வந்து கெத்தா சிபிஐ அலுவலகத்திலிருந்து வெளியில் வரும்போதே பார்த்தீங்கன்னா ஓப்பன், அந்த கார் டாப் ஓப்பன் பண்ணிட்டு அழகாக கை காமிச்சே வந்தார். அது என்ன சார் அர்த்தம்? அது என்ன அர்த்தம்னா, நான் வந்து பிஜேபிக்கு அடிமை ஆயிட்டேன், பிஜேபி சிக்னல் கொடுத்துருச்சு அப்படின்னு அர்த்தம் தான். சிபிஐ வழக்கு விசாரணைக்கு போனவங்க யாராவது சிபிஐ ஆபீஸ்க்குள்ள வெளியே வரும்போது அவ்வளவு பெரிய மத்திய காவல் படையோட திறந்த ஜீப்ல ஏறி மக்களுக்கு வணக்கம் சொன்னது ஒரு ஆளை சொல்லுங்க. ஒரு குற்றம் விசாரிக்கப்பட போனவர், குற்றவாளின்னு சொல்லல, ஒரு விசாரணைக்காக போனவர் இப்படி யாராவது கிளாஸ இறக்கி விட்டாலும் கையாட்டி வந்திருக்காங்களா? ஒருத்தர் சொல்லுங்க இந்தியால. இவர் இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்காரா? போன தடவை போனாரு, 7 மணி நேரம் விசாரணை இருந்தாரு, அப்ப செஞ்சாரா? நேற்றைக்கு 2 விதிமீறல் நடந்திருக்கு, அது ஒன்றிய அரசுடைய அனுமதியோட. எப்படின்னு கேட்டா, ஒண்ணு வந்து சிபிஐ அலுவலகத்துக்குள்ள இருந்து இப்படி அனுமதி வெளியே வர, இப்படி யாரும் திறந்த ஜீப்ல கையை காட்டிட்டுலாம் வர முடியாது. இது ஒரு மீறல் தான். சிபிஐ அலுவலகத்துக்குள்ள இருந்து ஒரு தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனேயே இவர் இப்படி வெளியே வர்றதுன்றது ஒரு விதிமுறை மீறல். அப்ப ஒன்றிய அரசு அவருக்கு சிக்னல் கொடுத்துருச்சு, இவரும் அவங்களுக்கு சிக்னல் கொடுத்துருக்காருன்னு அர்த்தம் பிஜேபிக்கு. 2வது, 7 மணிக்கு மேல டெல்லியில இருந்து எந்த தனியார் விமானமும் புறப்பட அனுமதி இல்லை. நேற்று இதுக்கு முன்னாடி ஒரு விசாரணைக்கு போகும்போது 8 மணி ஆயிடுச்சு, அனுமதி கேட்டாங்க, கொடுக்கல ஒன்றிய அரசு. ஆனா நேற்றைக்கு 8 மணிக்கு அனுமதி கொடுக்குறாங்க. டெல்லியில இருந்து 7 மணிக்கு மேல தனியார் விமானத்துக்கு அனுமதி இல்லை. நேற்றைக்கு 8 மணிக்கு மேல இவருக்கு அனுமதி கொடுத்து அனுப்புறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி புஷி ஆனந்த் மாவட்ட செயலாளர் காணொலியில கூப்பிட்டு கருத்து கேட்கிறார் கூட்டணி சம்பந்தமா. எந்த மறுப்பும் நம்ம பாவேகா சைட்ல இருந்து வரல. ஆமா, ஆனால் அங்கே தனியாக மும்பையிலே திரிசாவும் டெல்லியிலே விஜயும் இருந்து பிஜேபியுடைய உச்சகட்ட தலைவர்களை தனிமையில் 2 பேரும் சந்திச்சு பேசி கூட்டணியை உறுதி செய்யப்பட்டதாக தான் எங்களை போன்றவர்கள் டெல்லி வட்டாரத்திற்கு தகவல். இல்ல, யார் சார்? திரிசாவும் விஜயமா? அப்படி சார், திரிசா மும்பையில் சந்திக்க வேண்டியவர்களை சந்தித்தார். மும்பையில் அவர் உறுதி செய்யப்பட்டவுடன் விஜயும் உறுதி செய்திருக்கிறார். ஆனால் என்ன பேச்சுன்னு கேட்டா, 40 சீட்டு, ஒரு துணை முதல்வர், 5 அமைச்சர், ஒரு ராஜ்யசபை, இதுதான் திரிசா மூலமாக பிஜேபிக்கு வைக்கப்பட்ட டிமாண்ட். அததான் விஜயும் இங்கே அவரை டெல்லியில சந்தித்தவர்கிட்ட அவரு அதை வச்சிருக்காரு. அவங்க வந்து 40 சீட்டு உங்களுக்கு இப்போதைக்கு தேவையில்லை, பிஜேபி அட்வைஸ் பண்ணிருக்கு, உங்க கட்சியில உறுதியான உங்களுக்கு ஒரு 20 பேருக்கு முதல் சீட்டு கொடுங்க, உறுதி இல்லாதவங்க கொடுத்துருவாங்க, அரசியல் எந்த சோதனை வரும் தூக்கிட்டு போயிருவாங்க, உங்க எம்எல்ஏக்களை விலை பேசிட்டு கொண்டு போயிருவாங்க, அசிங்கமாயிரம்.
அதனால உறுதியாக ஒரு 20 பேர் உங்களுக்காக உறுதியா நிக்கக்கூடிய 20 பேருக்கு சீட்டு வாங்கிக்கிறீங்க. துணை முதல்வர் வாங்கிக்கிறீங்க. 5 மந்திரி தேவையில்லை பணிக்கு. ஒரு ராஜ்யசபை நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஓகே பண்ணிருக்காங்க. இதுல என்ன கண்டிஷன் கேட்டா, துணை முதல்வர் யார் அப்படின்னு கேட்கும்போது விஜய் என்ன சொல்ற, நான் துணை முதல்வரா வரமாட்டேன். ஏன்னா நான் தமிழ்நாடு முழுவதும் முதல்வர் முகமாக மாறிட்டேன். எங்க கட்சிக்காரங்க எல்லாம் முதல்வராக தான் வரணும் விரும்புறாங்க. எனக்கு இப்போ ஒரு மான பிரச்சனை என்னன்னு கேட்டா, திரிஷா ரொம்ப அசிங்கமாகவும் ரொம்ப கேவலமாகவும் வலைதளங்கள்ல திராவிட முன்னேற்ற கழக தளத்துல பேசுறாங்க. என்னுடைய மனைவி அவரை தரக்குறைவான முறையில புகார் கொடுத்துருக்காங்க. அதனால அவங்களுக்கு நான் ஒரு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்றால் துணை முதல்வர் பதவி திரிஷாவுக்கு கொடுக்க வேண்டும் என்ற கண்டிஷன் தான் இப்ப நிக்குது. இந்த கண்டிஷனை பிஜேபியும் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கல. ஆ, இதுதான் பிரச்சனை. கூட்டணி ஓகே, 20 எம்எல்ஏ, ஒரு துணை முதல்வர், ஒரு ராஜ்யசபை இல்லையா, நீங்க எதிர்கட்சி தலைவரா வாங்க இந்த முறை அப்படின்னு பேசி பார்த்திருக்காங்க. அவர் துணை முதல்வருக்கு ஓகே பண்ணிட்டாரு. துணை முதல்வர் திரிஷான்றத பிஜேபியும் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிறாங்க. அங்கதான் நிக்குது. பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சா அப்படி சார்? ஆமா, இதுதான் உண்மையான செய்தி. ஆனா இன்றைக்கு அவங்க இன்னைக்கு வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, இன்னைக்கு நிர்மல் குமாரை விட்டு ஒரு அறிக்கையை கொடுக்க சொல்றாங்க. நாங்க யார்ட்டையும் பேசல, காங்கிரஸோட விஜயே பேசுறது நமக்கு தெரியும், ஆதவர்ஜுனா பேசுறது தெரியும். அவங்க சொல்றது பொய்ன்னு சொல்ல வரேன். உள்ளங்கையில இருக்க புண்ணுக்கு கண்ணாடி தேவையா? காங்கிரசுக்காக அவர்கள் நேற்று காத்திருந்தார்கள். இரவு ராத்திரி 2 மணிக்கு விஜய் யாரை சந்திச்சாருன்னு தெரியும். ஸ்டார் ஹோட்டல்ல, நட்சத்திர விடுதியில, சென்னையில யாரை சந்திச்சார் காங்கிரஸ்காரங்களும் தெரியும். அதனால காங்கிரஸோட நாங்க பேச்சுவார்த்தை நடத்தலன்னு சொல்றாங்க. அதற்கு சின்னமா சசிகலா கிட்ட பேசலன்றாங்க, அவங்ககிட்டயும் பேசிட்டு இருக்காங்க. பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. ராமதாசுகிட்டே அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இதற்கு இடையில டெல்லி என்ன பண்ணுன்னு கேட்டா, மிரட்டிதான், அன்பால் அல்ல. மிரட்டலுக்கு பயந்தவர் தான் விஜய். இன்னும் மிரட்டலுக்கு துடிச்சவர் கிடையாது. அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்துல என்ன சொன்னாரு, பாஜக கொள்கை எதிரின்ற வார்த்தையை தவிர பாஜகவுடைய கொள்கையை ஒரு பொதுக்கூட்டத்திலேயாவது, ஒரு அறிக்கையிலேயாவது, ஒரு பேட்டியிலேயாவது பாஜகவுடைய கொள்கையை எதிர்த்து எங்கேயாவது பேசியிருக்காரா? கிடையாது. அரசியல் திமுக சொல்றாரு, திமுகவை விழாவாரியா பேசுறாரு. ஆனா பாஜக கொள்கை எதிரின்ற வார்த்தையை தவிர அடுத்தடுத்துக்கு நகட்டிருக்காரா? கிடையாது, கிடையாது. இல்லை. அப்ப என்ன காரணம் கேட்டா, அவர் பாஜக சொல்லிதான் கட்சி ஆரம்பிச்சவர். அது எங்க மாதிரி ஆளுக்கு தெரியும். அவர் பாஜக சொல்லிதான் கட்சி ஆரம்பிச்சது. இப்ப என்னன்னு கேட்டா, பாஜக மிரட்டிடுச்சு. என்ன மிரட்டுது, நீ சிபிஐ வழக்குல குற்றவாளி, நீ ஒன்னாயிருவ, ஒன்னாயிருவ, கரூர் வழக்குல நீ ஒண்ணு அப்படின்னு கிடைச்சிடக்கூடிய ஆவணங்களை வச்சு தீர்ப்பாயிரும். இந்த தேர்தலை நீ பிரச்சாரத்துக்கு போக முடியாது, சிறைக்கு போக முடியாது. பாத்துக்க, திகார் ஜெயிலுக்கு போகணுமா, பிஜேபி கூட்டணி வேணுமா? ஜனநாயகம் படத்துல 500 கோடி ரூபாய்க்கு மேல எனக்கு கிடைச்ச தகவல் 600 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த படத்தை இவ்வளவு நாளாவா சென்சார் போர்டு பாத்துக்கிட்டு இருக்கு. தினசரி ஒவ்வொரு காட்சியா பார்த்துருந்தா கூட இதையும் பாத்துக்கலாமே. கண்டிப்பா, கண்டிப்பா. ஒருத்தருக்கு நெஞ்சு வலின்றாங்க, ஒருத்தருக்கு உடம்பு முடியலன்றாங்க. அப்ப நாங்க சொல்றது என்னன்னு கேட்டா, ஜனநாயகம் படத்தை காண்பித்தும் கரூர் அந்த நெரிசலில் இறந்தவுடைய வழக்கை வைத்தோம், ரெண்டையும் கத்தி மாதிரி கழுத்துல வச்சுக்கிட்டு மிரட்டி அவரை கூட்டணிக்கு பணிய வச்சுட்டாங்க செய்திதான் உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி. ஆனா எங்களுக்கு கிடைக்கிற செய்தி, எடப்பாடி பழனிசாமிக்கு இதுல உடன்பாடு இல்லை, வந்தால் வரவேற்போம் அப்படின்னு மாதிரி எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. கூட்டணிக்காக ஆரம்பத்துல அவர் பேசினாரு, சந்திரசேகர் மூலமா, விஜயுடைய அப்பா மூலமா பேசினாரு. துணை முதல்வருக்கு அவரே ஓகே பண்ணியிருந்தாரு. ஏற்கனவே அவர் என்ன சொல்ற 60-70 சீட்டு வரைக்கும் ஓகே பண்ணிட்டாரு. ஆனா பிஜேபி இல்லாத கூட்டணி, இது எடப்பாடி ஏற்கனவே விஜய் கிட்ட பேசிட்டு இருந்தோம், பிஜேபி இல்லாத கூட்டணியை ஏற்படுத்துவோம் அப்படின்றத எடப்பாடி ஆரம்பத்துல பேசினது விஜய் அப்பா மூலமாக. ஆனா அதுக்கு ஒத்துக்கல. அவர் எப்பயுமே ஒத்துக்கிற முடியாது. ஏன்னு கேட்டா அவர் பிஜேபி கட்டுப்பாட்டுல இருக்காரு. இப்ப பிஜேபி உச்சகட்டமாக கரூர் வழக்குல குற்றவாளியா திகார் ஜெயிலுக்கு போறியா, தேசிய ஜனநாயக கூட்டணியில இணையிறியா? அவர் இப்ப ஒண்ணுமே இல்ல, இந்த தேர்தலில் தேர்தலை விட்டு நான் புறக்கணிக்கிறேன் சொல்லுவாரு. நடக்க போய் 2 நாள்ல. ஆமா, இல்லையா தேசிய ஜனநாயக கூட்டணியில நான் எனக்கு திமுக தான் இந்த தேர்தலில் ஒரு ஏற்கனவே அடி போட்டு வராரு பாருங்க.
இந்த தேர்தல் வந்து டெல்லிக்கான தேர்தல் கிடையாது. இந்த தேர்தல் வந்து திமுகவை வீழ்த்துவதற்கு, தீய சக்தி திமுக, நான் தூய சக்தி. ஆல தீய சக்தி வீழ்த்துவதற்கு நான் எந்த சக்தியோடும் கூட்டு சேருவேன் அப்படின்னு சொல்ல போறாரு. ஸ்டேட்மெண்டா ரெடியா இருக்கு. கைக்கு கூட தான் நாள் பார்த்துட்டு இருக்காங்க. பாஜக, ஆர்எஸ்எஸ், ஆடிட்டர் குருமூர்த்தி ஸ்டேட்மெண்ட் ரெடியா வச்சிருக்காரு விஜய்க்கு. இது ஒரு நாடகம். நாங்க கூட்டணியில் யார்ட்டையும் பேசுறேன். உங்களுக்கே தெரியும், நெறியாளருக்கு தெரியும், காங்கிரஸோட பேசிட்டு இருந்தது தெரியும். சின்னம்மா சசிகலாவோட 45 சீட் வரைக்கும் பேசிட்டாங்க. ராமதாஸ் கூட பேசிட்டு இருந்தாங்க. இன்னும் பேச்சு முடியல அங்கேயும். இப்ப இதுக்கிடையில பிஜேபி நெருக்கடி. இந்த நெருக்கடியை ஒரு நாள் இவர் வந்து தலைவா படத்துக்கு இவரும் அவங்க அப்பாவும் போய் அம்மாட்ட தவம் கிடந்த காட்சியை, மன்றாடிய காட்சியை, செஞ்சு கூத்தாடி காட்சியை நம்ம பார்த்திருக்காரு. அஞ்சாம் நெஞ்செல்லாம் ஒரு கிடையாது. பணம் கோடான கோடி பணம் இருக்கு. புலி படத்திலேயே 15 கோடி எடுத்துட்டு போயிட்டாங்க. அதனாலதான் கட்சி ஆரம்பிச்சது அவங்க சொல்லிதான். அதனால இப்பயும் அவர் வந்து பணத்தை பாதுகாப்ப தன்னுடைய வீட்டுல வந்து இந்த பிரச்சனை கூடிடுச்சு. குடும்ப நல நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க. அவங்க சந்திதான். இதுல இருந்தா தப்பிக்கணும்னா அவர் வந்து அசிங்க அவமானத்தை அரங்கேற்றுகிறார். அதாவது ஒரு குடும்ப கலாச்சாரத்தை சீரழிக்கிறார். வெளிநாட்டு மேலநாட்டு கலாச்சாரத்தை கொண்டு வர்றாரு. ஒரு குடும்ப பெண் வந்து இவர் மேல புகார் தெரிவிக்கிறாங்க. இந்த பெண்ணு தான் எங்க குடும்பத்தை கெடுத்தாங்க, தவறான உறவு வச்சுதான் சொல்றாங்க. அந்த பெண்ணுடைய ஒரே உடைய நின்று ஒரு திருமண வீட்டுக்கு போறாங்க. இதுக்கு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அணில் குஞ்சிய வரவேற்று வலைதளங்கள்ல பதிவிடுறாங்க. உண்மையான ஒரிஜினல் மனைவிய சங்கீதாவை தரக்குறைவா பேசுறவர் ரசிக்கிறாரு. ஒரு அசிங்கமான ஆபாசமான கலாச்சாரம். அவர் எந்த கூட்டணியில வந்தாலும் சரி, அவங்க நினைக்கிறாங்க விஜயுடைய கூட்டணியில இதெல்லாம் அவருக்கு வந்து இப்ப வந்து மார்க் குறைஞ்சிருச்சு தாய்மார்கள் மத்தியில. இந்த பெண்ணை விட ஒரு பெண்ணெல்லாம் பேட்டி கொடுத்தாங்க பாருங்க. நாங்க அண்ணனா இருப்போம், சகோதரியா இருப்போம், மனைவியா இருப்போம், தேவைப்பட்டா வேற மாதிரி இருப்போம்னு சொல்றது இது தமிழ்நாட்டு கலாச்சாரத்துக்கு எதிரானது. இது ஆர்எஸ்எஸ் பிஜேபி வடநாட்டு கலாச்சாரத்தை விஜய் இங்க திணிக்க பார்க்கிறார். குடும்ப கலாச்சாரத்தை சீரழிக்கிறது, தமிழ் பண்பாட்டை சீரழிக்கிறது. அதனால அவருடைய கூட்டணி என்பது உறுதி செய்யப்பட்டாலும் இங்கே மதச்சார்பற்ற கூட்டணி, இந்தியா கூட்டணிக்கு வலுவான சக்திகள், ஆதரவு சக்திகள் பெருகி வருகிறது. அதனால விஜய் வந்து திரிசாவை துணை முதல்வராக விடாப்பிடியா இருக்காரு. அதான் கூட்டணி பேச்சுவார்த்தை கொஞ்சம் நேற்று நைட்டே இரவே அறிவிக்கிறது அல்லது இன்று அறிவிக்கப்பட வேண்டியது. அவர் 20 எம்எல்ஏக்கே ஓகே, 5 மந்திரி இல்லைன்ட்டாங்க. ஒரு துணை முதல்வர் ராஜேஸ்வரன் இதுதான் ஓகே பண்ண செய்தி. இது எனக்கு மேலிடத்திலிருந்து வந்த தகவல், முக்கியமான வந்த தகவல். இதுதான் அவங்க முதல் நாளே மும்பையில போய் திரிசா உட்கார்ந்தது. திரிசா வந்து பிஜேபி முன்னணி டாப்பர்ஸ் லீடர் போய் சந்திச்சிருக்காங்க. எவ்வளவு மானக்கேடு பாருங்க, எவ்வளவு கேவலம் பாருங்க. இந்த நாட்டுல வந்து தமிழ்நாட்டுல ஒரு திராவிட மாடல், ஒரு திராவிட கருத்தியல் இங்கே ஒரு நிலையாக 75 ஆண்டு காலம் ஒரு கட்டமைப்பு உருவாக்கி மக்களை பக்குவப்படுத்தி வச்சிருக்கோம். இதை சீரழிக்கணுன்றதுக்காக ஒரு கலாச்சார சீரழிவை உருவாக்குவதற்காக பாஜகவுடைய மேல்மட்ட தலைவர்கள், முக்கியமான அமைச்சர்கள் திரிசாவை சந்தித்து பாம்பேல உட்கார்ந்து பேசுறாங்க. எவ்வளவு கேவலமாக தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை சீரழிக்கிறதுக்கு பாஜக துடிக்கிறதுக்கு இதை விட வேற உதாரணம் சொல்ல முடியும். இப்ப திரிஷா யார் சார் சந்திச்சாங்க பாம்பேல? அதை நான் அதிகாரப்பூர்வமா ஆதாரப்பூர்வமா சொல்லணும். எனக்கு கிடைக்கிற தகவலை வச்சுதான் சொல்றேன். அதனால நான் விரைவில் அதை சொல்லுவேன். எங்களுக்கு நான் எவிடன்ஸோட ஒரு வழக்கறிஞர், எவிடன்ஸோட பேசணும். அதனால எங்களுக்கு சில தகவல் வந்திருக்கு, நம்பகத்தனமான தகவல் வந்திருக்கு. முன்னணி அமைச்சர்கள் தமிழ்நாட்டில் பொறுப்பாளரா தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய முன்னணி ஒன்றிய அமைச்சர்கள் முதல் நாளே அவங்க போயிட்டாங்க. விஜய் கிளம்புறதுக்கு முதல் நாளே அவங்க மும்பை போயிட்டாங்க. மும்பையில நவீன் மும்பை பகுதியில் சந்திச்சதாக தகவல். கண்டிப்பா சார். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப தாவேக்காவுக்கு யார் சார் மெயின்? இப்ப திரிஷாவா விஜயா சார்? 2 கண்கள் தான் தாவேக்காக்கு. அவங்க அணில் குஞ்சுகள் 2 கண்ணாவன பாக்குறாங்க. அண்ணி 2 திரிஷா, அண்ணன் அண்ணன் அண்ணி 2 கண்கள். அணில் குஞ்சுகளுக்கு, கற்பூரிகளுக்கு எப்படின்னு கேட்டா விஜய் வந்து ஒரு கண்ணு, அவங்க அண்ணி திரிஷா ஒரு கண்ணு. இப்ப எல்லாமே மந்திர ஆலோசனை கேள்விப்பட்டிருக்கீங்களா? மந்திர ஆலோசனை வந்து விஜய்க்கு இப்ப வந்து திரிஷா தானே சார். ஆனா இப்ப எனக்கு கிடைச்ச தகவல் எப்படி பாத்தீங்கன்னா, நீ முடிஞ்சதை பாத்துக்கங்க, நான் எது வேணா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லிட்டு வந்ததாகவும் என்டிஏவுக்கு எதிராக பேசி வந்ததாகவும் சொல்லப்படுறாங்க சார். உண்மைதானா? அப்படி 7 ஜென்மம் எடுத்தாலும் விஜய் இந்த மாதிரி பேசுவாரா? தலைவா படத்துக்கு புறநாடை நோக்கி அவர் கும்பிட்ட காட்சி கொஞ்சம் திரும்பி ரிவர்ஸ் பண்ணுங்க. மலரும் நினைவுகள் போட்டு பாருங்க நெறியாளர்.
தலைவா படத்துக்காக அவர் தவ கிடந்த காட்சி, அந்த அற்புதமான காட்சி அப்பனும் மகனும். இவர் ஒன்றிய அரசு இன்னைக்கு இரும்பு கரம் கொண்டு அடக்குகிற ஒன்றிய அரசை பார்த்து முடிந்தால் பார்த்துக் கொள்ளும்னு சொல்கிற துணிச்சல் என்றைக்காவது வருமா? இது தவறான செய்தி. நான் சொல்ற செய்திதான். இந்த 2026 தேர்தலில் தீய சக்தி திமுகவை விரட்ட வேண்டுமென்றதுக்காக நான் எந்த சக்தியோடும் சேருவேன் என்று அறிவிப்பார். இல்லை என்றால் நான் இந்த களத்திலிருந்து வெளியேறுகிறேன், எனக்கு தேவை அடுத்த தேர்தல் தான் அப்படின்னு இன்னொரு ஆசையும் சொல்லியிருக்காங்க. 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் வரப்போகுது. இப்ப இந்த சட்டமன்றத்தை 2029 கலைச்சிருவோம். அதை நீங்க முதலமைச்சர் சுத்தி வளைச்சுட்டாங்க. பவன் கல்யாணம் போன வந்தவங்களாம் வச்சு சுத்தி வளைச்சு வருமான வரித்துறை, சிபிஐ, பட தணிக்கை, சினிமா தணிக்கை குழு, அனைத்து ஒன்றிய அரசுடைய அந்த ஸ்தாபனங்கள் அது பிஜேபி ஸ்தாபனம் மாதிரி ஆயிடுச்சு அந்த தன்னாட்சி நிறுவனங்கள் பூரா. அதனால அவர் விஜய் இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி விஜய் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லுங்க. நான் ஒரு 40 ஆண்டு கால திராவிட இயக்க அரசியல்வாதி, அரசியலே பேசல. நான் ஒன்றிய அரசை சந்திப்பேன், என்னை மிரட்டுகிறது ஒன்றிய அரசு, நான் எதையும் சந்திப்பேன். எம்ஜிஆர் பேசினார் மதுரையில திமுக மாநாட்டில் 1971 ரேஸ் மாநாட்டில், என் தலைவர் கலைஞர் கேட்கக்கூடிய மாநில சுயாட்சியை இந்திரா காந்தி தரவில்லை மத்திய அரசு என்று சொன்னால் நான் ராணுவத்தை சந்திப்பேன் எம்ஜிஆர் பேசினார். இவர் அந்த அளவு கூட பேச வேணாம், அதான் புரட்சி தலைவர் அவர். இவர் என்ன பேசணும்னு கேட்டா, என்னை மிரட்டுகிறார்கள், ஜனநாயகம் படத்தின் மூலம் மிரட்டுகிறார்கள், சிபிஐ மூலமா மிரட்டுகிறார்கள், பல்வேறு யுக்திகளை கையாளுகிறார்கள், நான் எந்த மிரட்டலுக்கும் அஞ்ச மாட்டேன் அப்படின்னு பேசணும்ல. பேசக்கூடிய துணிச்சல் இருக்கா? இப்ப நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் தான், அப்ப நாங்க சொல்றதுக்கு ஆதாரம் இருக்கு, அதிகாரம் இருக்கு, விட்னஸ் இருக்கு. நாங்க தேவைப்படும் போது பேசுவது. நான் சொல்றது நடக்க போகுது. ஒன்றிய அரசு ஒரு தீர்மானம் போட சொல்லுங்க. அவங்க ஒரே ஒரு தீர்மானம் மட்டும் ஒன்றிய அரசு எடுத்து, தொழிலாளர் உறவு சட்டங்களை ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கு. 29 சட்டங்களை 3 தொகுப்புல மாத்திருக்கு. கார்பரேட்டுக்கு ஆதரவா, அதானிக்கு ஆதரவா, அம்பானிக்கு ஆதரவா போட்டு கொண்டு வந்திருக்கு. அதை நாங்கள் எதிர்க்கிறோம். தாவேக்கான்னு தீர்மானம் போட சொல்லுங்க. வேற அவங்களே வேணாம், மக்களே வேணாம். நேற்று சிபிஐக்கு ஆஜராகிட்டு வந்திருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா நாளைக்கு திரும்ப ஜனநாயகன் படம் மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்படுது. அப்படிங்கிறது நீங்க சொல்றத பார்த்தா சரியா தானே சார் இருக்கு? 100 சரியா இருக்கு. நாளை நீங்க மீண்டும் என்னை பேட்டி எடுப்பீங்க. நான் சொல்றதுதான் உண்மை. திரிசா துணை முதல்வர்ன்றதுல இருந்து அவர் கொஞ்சம் விட்டு கொடுத்தால் இன்றைக்கு அறிவிப்பு வரலாம். திரு எடப்பாடி அவர்கள் விட்டு கொடுப்பாரா சார்? அவர் மனதை விட்டு கொடுக்கக்கூடிய இடத்துல திரிசா வரணும், விஜய் நினைக்கணும். அணில் குஞ்சுகள் தவம் இருந்து எதையா கோவில் குளத்துக்கு போக சொல்லுங்க. அணில் குஞ்சு அண்ணனை விட்டு கொடுக்குற மனப்பான்மைக்கு வந்தா அந்த கட்சி உருப்படும் சொல்லி எல்லா கோயிலும் பிரார்த்தனை பண்ண போறாங்க. தாவேக்கா அணில் குஞ்சுக பண்ண வேண்டியதான். எடப்பாடியும் பிஜேபி ஒரு ஸ்டாண்ட்ல நின்றுட்டாங்க. திரிசாவை தவிர நீங்க யார வேணாலும் சொல்லுங்கட்டாங்க துணை முதல்வருக்கு. அது ஒண்ணுதான் கூட்டணி பேச்சுவார்த்தையில இறுதி கட்டத்தை எட்டாம இருக்கு. ஆனால் இறுதி கட்டத்தை எட்டி விடும். உறுதியா இருக்காரு. அதனால உறுதியாக இந்த கூட்டணி திரிசா கூட்டணி மாறும், வரும். திரிசா பிஜேபி, ஏடிஎம்கே, திரிசா, நான் சொல்றது திரிசா கூட்டணி விஜய்க்காக உருவாகும். இந்த கூட்டணிக்கு பிறகு திரிசா கூட்டணி வைக்கலாம். தேசிய ஜனநாயக கூட்டணி மாறி தமிழ்நாட்டுல மட்டும் இந்த கூட்டணி அமைஞ்சா திரிசா கூட்டணின்னு நாங்கெல்லாம் வர்ணிப்போம். ஒரு கூட்டணி அமைய போகுது. ஜனநாயக படம் வரதோ இல்லையா, இந்த தேர்தலில் திரிசா கூட்டணி வெளியிடுங்க. கண்டிப்பா சார். என்ன நடக்குன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி சார். நன்றி.